அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி அறக்கட்டளை என்ற நமது அமைப்பு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக அன்ன சேவா குழு என்ற ஒரு குழுவை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதில் பல அன்பு சொந்தங்கள் பங்களிப்பு தந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நமது அன்னசேவா குழுவின் சார்பாக வைகாசி விசாக நாள், அதாவது முருகப்பெருமானின் அவதார திருநாள் அன்று மிக சிறப்பாக உணவு தானமும் மோர் தானமும் வழங்கப்பட்டது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்று முழுவதும் நடந்த மோர்தான காட்சிகளின் சிறு தொகுப்பு. கோடை வெயிலின் உச்சத்தில் தாகத்தில் வாடும் ஒருவருக்கு ஒரு குவளை மோர் கொடுப்பது வெறும் பானம் கொடுப்பது மட்டுமல்ல, அது அன்பையும் கருணையையும் மனித நேயத்தையும் வழங்குவது. அன்னதானம் செய்தால் 1000 புண்ணியம், தண்ணீர் தானம் செய்தால் அதைவிட மகா புண்ணியம். அப்பேற்பட்ட இந்த மோர் தானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லுகின்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதாவது பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே மனித வாழ்வின் உண்மையான பெருமை. வைகாசி விசாக நாளில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கு தனி சிறப்பு உண்டு என்று நமது முன்னோர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக மோர்தானம் செய்வதால் உடல் வெப்பம் தணிவதோடு மன அமைதியும் புண்ணிய பலன்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த அற்புதமான மோர் தான நிகழ்வில் நேரடியாக கலந்து கொண்டு ஆதரவு வழங்கிய அனைத்து அன்னசேவா உறுப்பினர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வைகாசி விசாக மோர் தானம் மற்றும் உணவு தானத்திற்கு பங்களிப்பு தந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கட்டும். நிறைவான ஆரோக்கியம், செல்வ வளம், மன நிம்மதி பெற்று பங்களிப்பு தந்த குடும்பத்தார் அத்துணை பேரும், நன்கொடையாளர்கள் அத்துணை பேரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இயன்ற அளவு தான தர்மங்களை தொடர்ந்து நாம் செய்வோம். வெற்றிவேல் வீரவேலின் பரிபூர்ணமான அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ்வோம். அன்பு சொந்தங்களே, இந்த தருணத்தில் ஒரு அன்பு வேண்டுகோள். நமது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம். குறிப்பிட்ட விசேஷமான நாட்களில் கூடுதலாக அன்னதானங்களும் மோர்தானங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களது அன்னசேவா குழுவுக்கு உங்கள் குடும்பத்தின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற மகிழ்ச்சியை கொண்டாடும் நாளில் சிறப்பு உதவிகள் செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்களுடன் வாழ்ந்து மறைந்த உங்கள் முன்னோர்களின் நினைவு நாளில் எங்களது அன்னசேவா குழுவின் உணவு தானத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து இந்த உணவு தானம் மிக சிறப்பாக செய்யப்படும். வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.